வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2024 ரிசல்ட் வெளியாச்சு. ரிசல்ட் வெளியான ஒரு சில நாட்களில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணாங்க, நிறைய பேர் இமெயில் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணாங்க. செலக்டான ஸ்டூடெண்ட்ஸும் காண்டாக்ட் பண்ணாங்க. ஆனால் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் செலக்ட் ஆகாதவங்க தான். இது நேச்சுரல். அடுத்த அட்டெம்ப்டில் எப்படி எக்ஸாமினேஷனுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணி சர்வீஸ் வாங்குறது, இதுதான் நான் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். இவங்க எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, 2024 ப்ரிலிம்ஸ் இந்த அட்டெம்ப்ட் இதை முதல்ல டயக்னைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். டயக்னைஸ் அப்படின்றது என்ன? அவங்களோட ப்ரிப்பரேஷனை அவங்களே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்றது தங்களுடைய அந்த ஒர்க்கை அவங்களே என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணி பார்க்கணும், செக் பண்ணணும். அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணணும். எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டயக்னோசிஸ். இப்போ நம்ம உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஒரு டாக்டர்கிட்டயோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ போய் டயக்னோசிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, செக் பண்ணுவோம். என்ன பிரச்சனைன்றதை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மருந்து எடுப்போம். அப்புறம் நம்ம உடல்நிலை நார்மல் ஆகும். அந்த மாதிரி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் டயக்னோஸ் பண்ணணும். ஸோ இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணது. சரி, இண்டிவிஜுவலாக அட்வைஸ் பண்ண விஷயங்களை எல்லாருக்கும் காமனாக இப்போ அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் எல்லாருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, 2024 ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ஒரு சீரியஸ் கேண்டிடேட், எஃபர்ட் போட்டிருக்கீங்க, டெடிகேட்டடாக தான் இருந்தீங்க. ஆனாலும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற காரணங்களால் தான் உங்களுக்கு கிளியர் பண்ண முடியாமல் போயிருக்கும். நிறைய காரணங்கள் இருந்தாலும் இதுதான் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். லார்ஜ் ஸ்கேல் ஃபேக்டர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ஆஃப் ஸ்டடிங், நாலேஜ் ரிலேட்டட். படிச்சிருப்பீங்க, ஆனால் எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சிருக்க மாட்டீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்பராக இருக்காது, கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிரதானமான மிஸ்டேக்காக இருக்கும். உதாரணத்துக்கு பாலிட்டி சப்ஜெக்டை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க, ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் அந்த கான்செப்டை கரெக்டாக ரிகலெக்ட் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஸோ இது காரணம் என்னென்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்டடிங் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது, குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர். சிலபஸ் கவரேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு 70%, 75% அல்லது அதுக்கும் கொஞ்சம் கீழே சிலபஸை ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. குறைஞ்சது ஒரு 80 to 80% குறைஞ்சபட்சம் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் நம்ம ஆவரேஜாக சிலபஸை கவர் பண்ணால் தான் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ இது செகண்ட் ஃபேக்டர். இது ஒரு காரணம். மூணாவது ஃபேக்டர், ரிவிஷன் போதுமான அளவு இருந்திருக்காமல் இருக்கும். எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஆனால் ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ கொஷின் பேப்பரை வாங்கி கேள்விகளை படிக்கும்போது எல்லாமே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆன்சர் பண்ண முடியாது. இது மூணாவது ஃபேக்டர். ஃபோர்த் என்ன அப்படின்னா எக்ஸிக்யூஷன் ஃபேக்டர். எக்ஸிக்யூஷன் அப்படின்றது ஆக்சுவல் எக்ஸாமினேஷன். இதை எடுக்கிறது, இருக்கிற நாலேஜை கரெக்டாக அந்த கொஷனில் அப்ளை பண்ணணும், அப்லோட் பண்ணதை டவுன்லோட் பண்ணணும், கவனத்தோடு இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கரெக்டாக கொஷனை புரிஞ்சுக்கிட்டு நாலேஜை அப்ளை பண்ணி கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணணும். இது நான்காவது ஃபேக்டர். கண்டிப்பாக இந்த 4 ஃபேக்டர்ஸில் தான் எங்கேயாவது மிஸ்டேக் நடந்திருக்கும். ஸோ இதை வச்சு நீங்களே டயக்னைஸ் பண்ணலாம், நீங்கள் தப்பு எங்கே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒருவேளை ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் பிரச்சனைனா இந்த முறை நீங்கள் கரெக்டாக படிக்கணும். எழுதி பார்த்து படிங்க. புக்கில் இருக்கல அப்படியே ஃபோட்டோ காப்பி பண்ணுவானா, பேப்பர் எடுத்து பென் எடுத்து புரிஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன பாயிண்ட்டாக எழுதி அதே நேரத்தில் அதை மைண்டில் ஏற்றணும். இன்னர் சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் ரெண்டுத்தையும் வச்சு படிக்க சொல்லுவேன் நான் எப்பயுமே. மென்டல் மேப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை சொல்லுவேன். இன்னர் சர்க்கிள்ன்றது புரிதல், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட், கோர் நாலேஜ், அனாலிட்டிக்கல் நாலேஜ், CCA. அவுட்டர் சர்க்கிள்ன்றது மனப்பாடம், மெமரி, ஃபேக்ட்ஸ், ஃபிகர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், FFI. எது படித்தாலும், எந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக் படித்தாலும் இன்னர் சர்க்கிளை முடிச்சுட்டு தான் அவுட்டர் சர்க்கிள் போகணும். எடுத்த உடனே அவுட்டர் சர்க்கிளுக்கு போனீங்கன்னா பிரோஜனம் இருக்காது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இதை செக் பண்ணுங்க. செகண்ட் ஃபேக்டர் சிலபஸ் கவரேஜ். இந்த முறை சிலபஸை முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஆன் அண்ட் ஆவரேஜ் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 90% முடிங்க. பாலிட்டி அட் எனி காஸ்ட் 100% முடிச்சிருங்க. எல்லாத்தையும் 100% முடிக்க முயற்சி பண்ணணும். ஆனால் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் 100% முடிக்க முடியலன்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் பாலிட்டியை கண்டிப்பாக 100% முடிச்சிடணும். தேர்டு ஃபேக்டர், ரிவிஷன் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக ரிவைஸ் பண்ணுங்கள்.
4th ஃபேக்டர் எக்ஸிகியூஷன். ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணணும். தேவையில்லாமல் நெட்டில் இருந்து கேள்விகள் எடுக்கக்கூடாது. ப்ரீவியஸ் இயர் கொஷினே நமக்கு போதும். அதை தாண்டி ப்ராப்பராக ஒரு டெஸ்ட் சீரீஸை எடுங்க. ஓகேவா? டெஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஸோ டயக்னைஸ் பண்ணுங்கள், இந்த முறையை கரெக்டாக படிங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக எப்படி டயக்னைஸ் பண்ணுறாங்கன்னா தப்பாக டயக்னைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் எக்ஸாமினேஷனுடைய நேச்சரே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல, உடனடியாக சூடோட சூடாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் நான் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி யோசிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போது டயக்னைஸ் பண்ணணும். முதல்ல பிரச்சனைகள் இதில் தான் இருக்கும். இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் சீரீஸ் எடுக்கணும். டெஸ்ட் சீரீஸ் அப்புறம் கூட எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. முதல்ல கரெக்டாக படிக்க ஆரம்பிக்கணும். டயக்னைஸ் பண்ணி கரெக்டாக படிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுங்க. அவசரப்பட்டு உடனடியாக ஒரு டெஸ்ட் சீரீஸ் எடுத்தீங்கன்னா அதே தப்பு தான் மறுபடியும் நடக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாக்ஸிங் கற்றுக்குறீங்க, பாக்ஸிங் காம்படிஷன் நாளைக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு காம்படிஷன் போயிட்டீங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜெயிக்க முடியல. அடுத்த காம்படிஷன், அடுத்த ஃபைட்டில் வின் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? எங்கே மிஸ்டேக் பண்ணீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபுட் மூமெண்ட்டு தப்பாக போச்சா, ஸ்ட்ரென்த் இல்லையா, கார்டியோ ட்ரைனிங் சரியாக பண்ணலையா, மூமெண்ட்டு ஸ்லோவாக இருந்ததா, நீங்கள் பஞ்சஸை மிஸ் பண்ணிட்டீங்களா, ஆப்போனன்ட் பஞ்சை சரியாக ரீட் பண்ணலையா, இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? மறுபடியும் நம்ம காம்படிஷனுக்கு போகணும். இதில் ஒர்க் பண்ணாமலே மறுபடியும் நான் காம்படிஷனுக்கு வேகமாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூஸ் இருக்காது. ஆக்சுவல் காம்படிஷனுக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடிய அந்த பாக்ஸிங் மேட்சுமே ஒரு காம்படிஷன் தான். ஆனால் அதுக்கு எடுத்தோன்னே போகக்கூடாது. முதல்ல மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் போகணும். அதே மாதிரி தான் ஐஏஎஸ் எக்ஸாம். அதனால் அவசரப்பட்டு மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணாமல், கரெக்டான பாதைக்கு வராமல், ரெக்டிஃபை பண்ணாமல் டெஸ்ட் சீரீஸை எடுக்க நடக்காதீங்க. ரெண்டாவது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு, நான் ஒரு 4 கொஷனில் விட்டுட்டேன், 7 கொஷனில் விட்டுட்டேன், அதனால் அடுத்த முறை எப்படியாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த கேள்விகளை நான் வந்து சாதுரியமாக ஸ்மார்ட்டாக கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறு, இது பெரிய தவறு. இந்த மாதிரி கணக்கு போடக்கூடாது. நீங்கள் படிக்கிறது வேற, எக்ஸாம் எழுதுறது வேற கிடையாது. எல்லாம் ஒரே ப்ராசஸில் வருது. அந்த 4 ஃபேக்டர் சொன்னல, 4மே ஒரே ப்ராசஸில் வரும். படிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, டெஸ்ட் எடுக்கிறதுலாம் ஒரே ப்ராசஸில் வரும். கரெக்டாக படிச்சிங்கன்னா, நாலேஜை ஏற்றிட்டிங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஹாலில் கேள்வியை படிக்கும்போதே உங்கள் மைண்ட் வந்து அந்த நாலேஜ் எடுத்து கொடுக்கும். ஸோ இது கரெக்டாக நடந்திருக்காது. அதனால தான் உங்களால் ப்ராபப்ளி 4 கேள்வியோ 5 கேள்வியோ கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, படிக்கிறது தனி, எக்ஸாம் எடுக்கிறது தனி நினச்சிட்ருக்கீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் நினைக்கிறாங்க. படிக்கிறது நிறையா படிக்கணும், கண்ணாமண்ணு படிச்சிடணும், மேலே நிரப்பிடணும் மைண்டுக்குள்ளே. ஆனால் எக்ஸாம்ன்றது ஷார்ட்கட்டை வச்சு, டெக்னிக்கை வச்சு, ஸ்மார்ட்டாக கெஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறான புரிதல். எல்லாம் ஒரே ப்ராசஸ்க்குள்ளே வரும். இப்போ மேலோட்டமாக யோசிக்கும் போது 4 கொஷனில் விட்டுட்டேன், 5 கொஷனில் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதை செலக்டிவாக அப்ரோச் பண்ணக்கூடாது. இந்த முறை கரெக்டாக படிங்க. ஒட்டுமொத்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணும்போது அடுத்த முறையே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அடிக்குவேட்டாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க, நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. இன்னொரு மிஸ்டேக் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த எக்ஸாமுக்கு கேள்விகளை ப்ரிடிக்ட் பண்ணுறது. இது இன்னொரு தப்பு. இப்போ வருடம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேள்விகள் எப்படி மாறி மாறி வரும்னா, ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு வரும். இதை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர். ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு வருஷம் கேள்விகள் கேட்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இறங்கும். போன வருஷம் பாலிட்டியில் 12 கேள்வினா இந்த முறை ஒரு 3 கேள்வி அதிகம் வந்திருக்கும். அடுத்த வருஷம் 10 கேள்வியாக கூட ரெடியூஸ் ஆகலாம். இது யாருக்குமே தெரியாது. பிரைம் மினிஸ்டருக்கே தெரியாது, யூபிஎஸ்சி சேர்மனுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஒட்டு மொத்தமாக கரெக்டாக படிங்க. நான் சொன்ன ப்ராசஸை பண்ணிவிடுங்க. அந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிவிடுங்க, செலெக்ஷன் ஆயிரும். இப்படி தான் அதை பார்க்கணும். அதே போல் வேரியேஷன் வேறு இதில் வரும்னா குவாலிட்டேட்டிவாக வரும். ஒரு சில வருடங்கள் அனாலிட்டிக்கல் கொஷின்ஸ், கான்செப்ஷுவல் கொஷின் அதிகமாக இருக்கும். ஒரு சில வருடங்கள் மனப்பாட ரீதியான கொஷின், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் கொஷின், ஃபேக்சுவல் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வேறுபாடு வரும். ஆனால் இதையே நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் ப்ராசஸை ஒட்டு மொத்தமாக பண்ணிட்டீங்கன்னா யூபிஎஸ்சி எப்படி வேரியேஷனை கொண்டு வந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். குவான்டிடேட்டிவாக ஒரு சப்ஜெக்ட்லையும் கேள்வியை ஏற்றுறது இறக்குறது, அதை நம்பர்ஸில் இதில் மாற்றினாலும் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். குவாலிட்டேட்டிவாக மனப்பாட ரீதியாக கேள்வி ஏற்றுறது இறக்குறது,
கான்செப்ஷுவலாக அனாலிட்டிக்கலாக கேள்வி ஏற்றுறது இறக்குறது. இதில் எப்படி மாற்றினாலும் நீங்கள் செலக்ட் ஆகலாம். அதை தாண்டி கேள்வியினுடைய நேச்சரில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அசர்ஷன் டைப்பில் சில கேள்வி அதிகமாக வரும், மேட்ச் த ஃபாலோயிங்கில் சில கேள்வி அதிகமாக வரும். இந்த மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. இது ஏன்னா நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ மாற்றம் இப்படி தான் வரும். ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ கேள்வி வரும், இல்லை இப்படி தான் வரும்னு ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. இந்த தவறை பண்ணாதீங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு தேதியில் பண்ணுற தவறு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். மெக்கானிக்கலாக அவங்க எக்ஸாமை பார்க்குறாங்க, ஷார்ட்கட்ஸ் வச்சு பார்க்குறாங்க, டயக்னோசிஸை கரெக்டாக பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி பண்ணுறதுனால அடுத்த முறையும் இதே தவறுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த தப்பை செஞ்சிடாதீங்க. கரெக்டான பாதையில் போங்க. முதல்ல டயக்னோசிஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சீர் பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க, எழுதி எழுதி பார்த்து படிங்க, ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்க, அளவாக ரிசோர்ஸ்க்கு போங்க. நிறைய ரிசோர்ஸில் படிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் புக்ஸில் படிங்க. இன்டர்நெட்டை தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இன்னர் சர்க்கிள் போயிட்டு அவுட்டர் சர்க்கிளுக்கு போகணும். அவுட்டர் சர்க்கிள்லேருந்து வந்தீங்கன்னா நாலேஜ் கடைசி வரைக்கும் கிடைக்காது, மன உளைச்சல் தான் இருக்கும். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் அதிகம் படிச்சிங்கன்னா யூஸ் இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ் தனி பாடம் கிடையாது. கோர் சப்ஜெக்ட் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம சேனலில் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை பாருங்கள். ரெகுலராக ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுங்கள். மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 4 மாதங்கள் இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸ் ஒன்று எடுங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அது ஃப்ரீயோ பெய்டோ ஏதோ ஆனால் இருக்கலாம். ஆனால் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் நல்ல குவாலிட்டியில் அந்த கேள்விகள் இருக்கும். இதை பண்ணுங்கள். உங்களை நம்பி படிங்க. வேறு யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இன்டர்நெட்டில் மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு தவறாக படித்து டைமையும் வாய்ப்பையும் வருடங்களையும் பணத்தையும் எனர்ஜியையும் உங்களுடைய இளமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் சொல்கிற இந்த அட்வைஸை கேட்டு கரெக்டாக அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமினேஷனில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி.